இதை பத்தி நான் பேச வேணான்னு இருந்தேன், பட் பேசாம இருக்க முடியல. எஸ், கரூர்ல நடந்த பெரும் துயரம். இதுக்கு இப்போ வரைக்கும் ஒவ்வொரு சைட்ல இருந்து விஜய் மேலையும் டிஎம்கே மேலையும் போலீஸ் மேலையும் பல குற்றச்சாட்டுகளை பல குறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்டா இதுல பெரிய அரசியல் சதி தற்செயலா நடந்தது அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு சினிமாக்காரன் அவர் அரசியலுக்கு வந்தா அவரை சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணாம போங்க, அது உங்க இஷ்டம். பட் அதுக்காக இந்த மாதிரி கூட்டத்தில் போய் அவரை பார்க்கணும் அப்படின்றதோ அவர் பேசுறதை கேட்கணும் அப்படின்றதோ எதுக்கு? ஜஸ்ட் சினிமாவில் நடித்தவர் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவ்வளோதான். அதுக்காக இப்படி போய் கூட்டத்தில் சிக்கி உயிரை விடணும்னு யார் அழுதா? ஃபைன், நீங்கள் உங்கள் கொழுப்பில் போய் சாவுங்க, என்ன வேணா ஆகுங்க. அந்த 1.5 வயசு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தைக்கு விஜய தெரியுமா? டிவிகேவை தெரியுமா? அரசியல் பிரச்சாரம்னா என்னன்னு தெரியுமா? அது ஏன் சாகணும்? குறிப்பாக இந்த வீடியோவை பாருங்களேன். இது பேர் வைக்கிறேன், என் பையனுக்கு பேர் வைக்கல, தளபதியாக வந்து பேர் வைக்கணும். ஆமாம், அதாவது குழந்தைகிட்ட வந்தேன் தளபதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கொடுமை சரவணன். இதுல இந்த விஜய், டிவிகே, டிஎம்கே, போலீஸ் இவங்க எல்லாரையும் தாண்டி பெரிய தப்பு பண்ணது மக்கள் மட்டும்தான். விஜய் அவரோட முதல் பிரச்சாரம் மாநாடு இப்ப நடக்கும் போதே அவர் சொன்னது குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வராதீங்க அப்படின்னு. ஆனா இப்படி பிறந்த குழந்தைய விஜய் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு கூட்டு வர்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இனிமேலாச்சும் சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்படின்றதையும் தாண்டி நார்மலா சினிமாவில் நடிக்கிற யாரா இருந்தாலும் எங்கேயாச்சும் போறாங்க வராங்க அப்படின்னா அவங்கள ஏதோ மேலோகத்துல இருந்து வந்த அற்புத பிறவிங்களாம் நீங்க பார்க்காம சக மனுஷனா பார்த்து கடந்து போயிட்டே இருங்க. அவங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான் அப்படின்றத நினைச்சுக்கங்க. என்ன, அவங்க சினிமாவில் நடிக்கிறாங்க, 4 பேருக்கு தெரியுறாங்க, அவ்வளவுதான். உங்களோட இந்த கிரேஸால 40 உயிர் இந்த உலகத்துல இல்லை. இனிமையாச்சும் புரிஞ்சு நடந்துக்குங்க.